Hi, hello friends. Welcome to Easy English with Ambika YouTube channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாப் 100 ரூட் வேர்ட்ஸ்ல இன்னைக்கு ஒரு ரூட் வேர்ட் பார்க்க போறோம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரூட் வேர்ட். த்ரூ ரூட் வேர்ட்ல நீங்க வெக்காப்ஸ் லேர்ன் பண்ணும்போது வெக்காபுலரி வந்து மறக்காது அண்ட் ஆல்சோ ஈஸியாகவும் இருக்கும். ரீகால் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம என்ன ரூட் வேர்ட் பார்க்க போறோம் அப்படின்னா FID. ஃபிட் அப்படின்ற ரூட் வேர்ட் தான். ஃபிட் அப்படின்னா என்னன்னா ஃபிட் அப்படின்றது இது வந்து ரூட் வேர்டு. இந்த ரூட் வேர்டு அப்படின்னு இது வருது இல்லையா, இது வந்து இது மாதிரி தான் இருக்கும். அது ஒரு கம்ப்ளீட் வேர்ட் மாதிரி இருக்காது. பட் அதுக்கு என்ன மீனிங்கா இருக்கோ அதுதான் வந்துட்டு அதோடது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபிட் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஃபெய்த். ஃபெய்த் அப்படின்னா என்ன? ட்ரஸ்ட், நம்புறது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபிட் அப்படின்றது இட்ஸ் அ ஃபெய்த். ஸோ இதில் இந்த ஃபிட் அப்படின்ற வேர்டு அப்ளை ஆகுற வேர்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ அங்கே அதுக்கு என்ன மீனிங் வரும் அப்படின்னா ஃபெய்த், ட்ரஸ்ட் அப்படின்ற மீனிங் வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கான்ஃபிடென்ட். கான்ஃபிடென்ட் அப்படின்னா என்னன்னா thoroughly trusting yourself in your ability to do something. அதாவது இப்போ நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்களால் முடியும், எக்ஸாம் நான் வந்துட்டு கிளியர் பண்ணுவேன் அப்படின்ற அந்த ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ தட் இஸ் வாட் கான்ஃபிடென்ட். ஸோ இப்போ இந்த ஃபிட் அப்படின்றது இங்கே வந்துச்சு இல்லையா, ஸோ இப்போ இதுக்கு என்ன மீனிங்? ஃபெய்த். ஓகேவா? ஓகே. ஸோ அந்த ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, என்னால் முடியும், என்னால் வின் பண்ண முடியும், என்னால் சக்ஸஸ் ஆக முடியும், என்னால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற அந்த பிலீஃப், அந்த அதுக்கு நேம் தான் வந்துட்டு கான்ஃபிடென்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிடோ. ஃபிடோ அப்படின்னா இட்ஸ் அ டாக்ஸ் நேம் விச் மீன்ஸ் ட்ரஸ்டி. அதாவது ஃபிடோ அப்படின்றது இட்ஸ் அ டாக் நேம். இது வரைக்கும் நீங்கள் இது மாதிரி நேம் வைக்கல அப்படின்னா இது மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபிடோ அப்படின்றது டாக் வைக்கிற நேம். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ட்ரஸ்டி. அது வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப ட்ரஸ்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிடலிட்டி. ஃபிடலிட்டி அப்படின்னா ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ், நம்பகத்தன்மையாக இருக்கிறது. ஓகேவா? ஒரு அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ், ஃபெய்த்ஃபுல்னஸாக இருக்கிறது, ட்ரஸ்ட் ஒர்த்தினஸாக இருக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் கான்ஃபிடென்ட். இங்கே பாருங்க, இங்கே இ, இங்கே ஏ. ஓகேவா? ஸோ இந்த கான்ஃபிடென்ட் அப்படின்றது இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகேவா? இந்த கான்ஃபிடென்ட் வந்து இது வந்து ஒரு பர்சன், ரெண்டுமே நவுன் தான். அந்த நவுன்ல வந்துட்டு இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இதுவும் நவுன் தான். நவுன்ல இது வந்துட்டு ஒரு பர்சனை மீன் பண்ணும். ஓகேவா? ஸோ கான்ஃபிடென்ட் அப்படின்னா டிஏ வந்துருச்சு அப்படின்னா a person whom you can thoroughly trust to keep a secret. அதாவது சீக்ரெட்டை அதாவது உங்கள் சீக்ரெட் எல்லாமே வந்துட்டு அந்த பர்சனுக்கு, அந்த ஒரு பர்சனை நம்பி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன? கான்ஃபிடென்ட். இது கான்ஃபிடென்ட், அது கான்ஃபிடென்ட். ஓகேவா? ஸோ ஒரு வேர்டு தான் வந்து டிஃபர் ஆகுது, பட் அதுக்கு மீனிங்கே வேற. ஃபிட் தான், ட்ரஸ்ட் தான், நம்பிக்கை தான், பட் அதுக்கு அப்ளை ஆகிற மீனிங் அங்கே வேற, இங்கே வேற. ஓகேவா? நெக்ஸ்ட் கான்ஃபிடென்ஷியல். கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னா அதாவது வந்துட்டு அடுத்தவங்களுக்கு தெரியாம ரொம்ப ரகசியமா வச்சிருக்கிறது. ஓகேவா? ஆஃப் தட் விச் இஸ் டோல்ட் இன் ட்ரஸ்ட். ரொம்ப ரகசியமாக, ரொம்ப ஹைட் பண்ணி, அடுத்தவங்களுக்கு தெரியாமல் ரொம்ப ஹைட் பண்ணி, ஷோ பண்ணாமல் ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்கிறதுக்கு பேர் வந்துட்டு கான்ஃபிடென்ஷியல். இட் இஸ் அன் ஆட்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ கான்ஃபிடென்ட், ஃபிடோ, ஃபிடலிட்டி, கான்ஃபிடென்ட் அண்ட் கான்ஃபிடென்ஷியல். ஓகேவா? ஓகே. Next one is perfidious. Perfidious அப்படின்னா of going through someone's trust, hence breaking it. அதாவது இப்போ ஒரு பர்சன் மேலே இப்போ நான் வந்து ட்ரஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னா அந்த பர்சன் வந்து அந்த ட்ரஸ்டியாக அவங்க இல்லாமல் இருக்கிறாங்களா, அது பிரேக் பண்ணுறாங்கல்ல, ஸோ தட் இஸ் வாட் பெர்ஃபிடியஸ். ஓகேவா? இது வந்து ஒரு ஆட்ஜெக்டிவ். அப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்னா டிஸ்லாயலாக இருக்காங்க. டிஸ்லாயலாக இருக்கிறதுக்கு நேம் தான் வந்துட்டு என்ன? பெர்ஃபிடியஸ். ஃபெய்த்லெஸ், ஃபால்ஸாக இருக்கிறது, ட்ரூவாக இல்லாமல். ஓகேவா? ஃபெய்த்ஃபுல்னா நம்பிக்கையாக இருக்கிறது, ஃபெய்த்லெஸ்னா நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் பெர்ஃபிடியஸ். பெர்ஃபிடியஸ் அப்படின்னா ஒரு பர்சன், ஒரு பீப்புள் வந்துட்டு ட்ரஸ்டியாக இல்லாமல், ஃபால்ஸாக, டிஸ்லாயலாக, ஃபெய்த்லெஸ்ஸாக இருக்கிறது நேம் வந்துட்டு பெர்ஃபிடியஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் டிஃபிடென்ட் அப்படின்னா நாட் ட்ரஸ்டிங் ஒன் செல்ஃப். அதாவது இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் மேலேயும் அவங்களோட எபிலிட்டி, இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஸ்ட்ரென்த் அண்ட் எபிலிட்டி மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் இருக்குது அப்படின்னா தட் இஸ் வாட் டிஃபிடென்ட். ஓகேவா? இப்போ கான்ஃபிடென்ட் அப்படின்னா நம்பிக்கை இருக்கிறது, டிஃபிடென்ட் அப்படின்னா நம்பிக்கை இல்லாமல், அந்த
இப்ப ஒரு பர்சன் அவங்களோட அந்த எபிலிட்டி மேல, அவங்க ஸ்ட்ரென்த் மேல என்னால இது முடியும், என்னால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருக்கிறாங்க இல்லையா? ஸோ தட் இஸ் வாட் டிஃபிடென்ட். நாட் ட்ரஸ்டிங் ஒன் செல்ஃப். அந்த ஒரு அவங்கவுங்க மேல அவங்கவுங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கு அப்படின்னா தட் இஸ் வாட் டிஃபிடென்ட். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கன்ஃபைட். கன்ஃபைட் இட்ஸ் அன் வேர்ப். என்ன அப்படின்னா டு கிவ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் டு சம் ஒன் எல்ஸ் டு ஹோல்ட் இன் ட்ரஸ்ட். அதாவது ஒரு சீக்ரெட்டை வந்து ஒருத்தரை நம்பி சொல்றோம் இல்லையா? ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை, ஒரு சீக்ரெட்டை ஒரு பர்சனை நம்பி அவங்க கிட்ட சொல்றோம். யார்கிட்டயே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ட்ரஸ்ட் பண்ணி. தட் இஸ் வாட் கன்ஃபைட். That is what confide. To give sensitive information to someone else to hold in trust. Okay va? Next, confidence. Confidence na idu ellathukkume theriyum illaya? State or condition of being given in trust. Confidence na enna? Confidence feel agudhu illaya? And the state of being confidence அந்த ஃபீல் ஆகுது. இதுவும் வந்துட்டு என்ன, இதுவும் வந்துட்டு நவுன் அண்ட் ஆல்சோ இதுவும் வந்துட்டு அப்ட்ராக்ட் நவுன். ஓகேவா? ஸோ அந்த கான்ஃபிடென்ஸை ஃபீல் ஆகுது இல்லையா? அந்த ஸ்டேட் ஆஃப் கண்டிஷன் நேம் வந்துட்டு கான்ஃபிடென்ஸ். நெக்ஸ்ட் affidavit. Affidavit அப்படின்னா an official written document made under oath to ensure that a statement trustworthy. அதாவது ஒரு டாக்குமெண்டா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ராமிசரி நோட் மாதிரி டாக்குமெண்டா அந்த ட்ரஸ்ட் ஒர்த்தியா அது வந்து ஸ்டேட்மெண்ட்டா எழுதி அஃபிஷியல் ரிட்டனா வச்சிருக்கிறதுக்கு நேம் வந்துட்டு அஃபிடவிட். ஓகேவா? அந்த ப்ராமிசரியா வந்துட்டு அதை வந்து ரிட்டன் டாக்குமெண்டா வச்சிருக்கிறதுக்கு நேம் வந்துட்டு அஃபிடவிட். ஓகேவா? ஸோ பர்ஃபிடியஸ், டிஃபிடென்ட், கன்ஃபைட், கான்ஃபிடன்ஸ் அண்ட் அஃபிடவிட். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் infidel அப்படின்னா a person who cannot be trusted to uphold principles of right and wrong. அதாவது வந்துட்டு அந்த பர்சனை வந்து உங்களால பிலீவ் பண்ண முடியாது. ஓகேவா? பிலீவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி பர்சனுக்கு வந்துட்டு infidel. Unbeliever. A person who cannot be trusted. Unbeliever. To uphold principles of right and wrong. இவங்க வந்து கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு அந்த பர்சனை you can't believe it. ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கு நேம் வந்துட்டு இன்ஃபிடல். ஓகேவா? இன்ஃபிடல் இட்ஸ் வாட்? இட்ஸ் அ நவுன். ஓகேவா? நெக்ஸ்ட் fiduciary. Fiduciary which means what? A relationship in which one individual has the trust and confidence of another to manage or protect her money. protect their money. ஓகேவா? அதாவது ஒரு பர்சன் வந்துட்டு அவங்களோட மணியை வந்துட்டு மேனேஜ் பண்ண சொல்லி இன்னொரு பர்சன் கிட்ட கொடுத்துருக்குற அந்த ட்ரஸ்ட், நம்பிக்கையா பண்ணுவாங்க, மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்து வச்சிருக்கிறாங்க இல்லையா? ஸோ தட் இஸ் வாட் ஃபிடியூஷரி. இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க ட்ரஸ்டியா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த ட்ரஸ்டி அப்படின்றதான் வந்துட்டு என்ன இங்கே ஃபிடியூஷரி. இட்ஸ் அ நவுன். நெக்ஸ்ட் போனஃபைட். போனஃபைட் அப்படின்னா இன் குட் ஃபெய்த். இஃப் இட் வந்துச்சு இல்லையா? BON அப்படின்னா இட்ஸ் அ குட். ஓகேவா? ஸோ போனஃபைட் அப்படின்னும் போது இன் குட் ஃபெய்த். நெக்ஸ்ட் பெர்ஃபிடி அப்படின்னா பிட்ரேயல் ஆஃப் ட்ரஸ்ட். பெர்ஃபிடி அப்படின்னா பிட்ரேயல் அப்படின்னு நம்பிக்கை துரோகம். அதாவது நம்பிக்கையா ஒரு பர்சன் கிட்ட நீங்க அதை சொல்லி வச்சிருக்கீங்க, பட் அவர் வந்து அதை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாரு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ட்ரஸ்ட்டை நீங்க அதை பிலீவ் பண்ணி சொல்லியிருக்கிறீங்க, பட் அது வந்து அதை காப்பாற்றாம அவர் என்ன பண்ணிடுறாரு, நம்பிக்கை துரோகம் பண்ணிடுறாரு. ஸோ தட் இஸ் வாட் பெர்ஃபிடி. ஓகேவா? ஸோ பிட்ரேயல் ஆஃப் ட்ரஸ்ட். ட்ரஸ்ட்டுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் கான்ஃபிடென்ட். கான்ஃபிடென்ட் அப்படின்னா க்ளோஸ் ஆர் ட்ரஸ்டட் பர்சன் இன் யுவர் லைஃப். கான்ஃபிடென்ட்டா யாராவது ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா? ஸோ உங்க லைஃப்ல அந்த பர்சன் நேம் வந்துட்டு கான்ஃபிடென்ட். நெக்ஸ்ட் கான்ஃபிடென்ட் சேர்ந்து வருதுன்னா ஃபீமேல் கான்ஃபிடென்ட். ஒரு ஃபீமேல் பர்சன் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் ஒர்த்தியா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நேம் வந்துட்டு கான்ஃபிடென்ட். ஓகேவா? ஸோ இன்ஃபிடல், fiduciary, bonafide, perfidy, confident and confident. ஓகேவா? ஸோ வந்துட்டு இந்த ஃபிட் அப்படின்ற வேர்ட்ஸ் வச்சு 16 வேர்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். என்னென்ன வேர்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கான்ஃபிடென்ட், ஃபிடோ, ஃபிடலிட்டி, கான்ஃபிடென்ட், கான்ஃபிடென்ஷியல், பர்ஃபிடஸ், டிஃபிடென்ட், கன்ஃபைட், கான்ஃபிடன்ஸ், அஃபிடவிட், infidel, fiduciary, bonafide, perfidy, confident and confident. ஓகேவா? ஸோ 16 வேர்ட்ஸ் வந்து இந்த ஃபிட் அப்படின்ற வேர்ட் வச்சு பார்த்தாச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ that's it to the session guys. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.